தெளிவான வானிலை அறிக்கை. நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம சென்னையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புயல் வருவது போல பல செய்திகள் நீங்க கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நம்மளுடைய வானிலை என்பது ரொம்பவே துல்லியமாக நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையத்தெல்லாம் நம்ம அவங்க சொல்ற செய்திகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சியோட உங்களுக்கு தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில சென்னைக்கு வரப்போற நிகழ்வு புயலா வருமா? இல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வருமா? இல்ல தாழ்வு மண்டலமா வருமா? பாதிப்ப கொடுக்குமா? அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லப் போறேன். குறிப்பா நமக்கு வந்து மழை வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை. இப்ப இந்த வீடியோ எப்ப வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். காலை நேரத்திலிருந்து அதாவது அதிகாலை நேரத்திலிருந்து நமக்கு மழை தொடங்கப் போகுது. இப்ப அதிகாலையிலேருந்து நமக்கு தொடங்கிரும். அக்டோபர் 21ஆம் தேதி காலையிலேருந்து படிப்படியாக மழையுடைய தீவிரம் அக்டோபர் 21ஆம் தேதி முழுவதுமே இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மளுடைய இலங்கைக்கு இலங்கைக்கு கிழக்கு புறமாக சுழற்சி என்பது அதாவது சுழன்று கொண்டிருக்கிறது. அதனுடைய அதனுடைய வட்டம் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. அந்த வட்டம் என்பது படிப்படியாக அந்த நம்மளுடைய வடமேற்கு நோக்கியே நகர்ந்து, குறிப்பா நம்மளுடைய வட தமிழகம், நமக்கு சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து அதாவது அப்படியே வந்து நெல்லூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காகிநாடா வரைக்கும் அந்த லாஸ்ட் வந்து விஜயவாடா வரைக்கும் போறது போல வானிலை படங்கள் காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். உறுதியாக இது வந்து ஒரு தீவிரமான ஒரு புயலா வருங்கிறதுக்கு எதிர்பார்ப்பு இல்ல. நெருங்கி வரும்போது புயல்னு கூட சொல்லலாம். என்ன வேணா அறிவிக்கட்டும். ஆனா வந்து இது கரைய கடக்கும்போது புயலா கரைய கடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருப்பது போல தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது என்னங்கிறது நம்ம இன்னும் ஒரு 2, 3 நாள்ல கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். அதே வேளையில அ அடுத்த குறிப்பா அடுத்த 2, 3 தினங்கள்ல நமக்கு பலத்த மழை என்பது நம்மளுடைய வட மாநி மா மாவட்டங்களா இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை பெறும். சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி மிகப்பெரிய லெவல்ல குறிப்பா 20 சென்டிமீட்டருக்கு மேல ரெட் அலர்ட்டே குடுப்பாங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு ரெட் அலர்ட், தெலுங்கானாவுக்கு ரெட் அலர்ட், தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் குடுப்பாங்க. ஆனா, சென்னைக்கு வடக்கே தான் மழை. நெல்லூர், திருப்பதி அதேபோல அந்த பக்கம் தான். நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா புதுச்சேரிக்கு வடக்கே மழை இருக்கும். கடலூர்ல இருக்கும். கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் எல்லா பகுதியும் டெல்டா மாவட்டத்துலலாம் இப்போ வந்து நமக்கு காலையிலேருந்தே மழை தொடங்கும். காலை நேரத்தில மழை தொடங்கும். விட்டு விட்டு பெய்யும். மழை நிக்குமா? நிக்காதா? என்ன சார் டெய்லி மழை பெஞ்சிட்டுருக்கு. இனிமே உங்கள தொரத்திக் கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வு கரையை கடக்கும் வரை தமிழ்நாட்டுல நாளைக்கு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு தொடர்ந்து விட்டு, 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 விட்டு வந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியான 24 ஹவர் அப்படியே வந்து தொடர்ந்து மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நாளை முழுவதும் விட்டு, விட்டு இருக்கலாம். நாளை மறுநாள் ஏன்னா அதனுடைய நெருக்கம் நமக்கு 23ஆம் தேதி, 24ஆம் தேதி நெருக்கமா வருது. சென்னைக்கு நெருக்கமா. சில நிகழ்வுகள் கரையை ஏறும்போது மழைப்பொழிவை குடுக்கும். அதுவரைக்கும் எந்த மழையும் குடுக்காது. எந்த பாதிப்பும் குடுக்காது. சில நிகழ்வுகள் அங்க தொடங்கிருச்சுனாவே மழைய குடுக்கும். ஆனா நமக்கு இப்ப தொடங்கிருச்சு. ஆனா வந்து எந்த மழையும் தரல. இந்த நிகழ்வு இன்னும் நெருக்கமா வரணும். நம்ம சென்னைக்கு மிக நெருக்கமாக வரப்போது. வந்தாலும் கூட இது புதுச்சேரியிலயோ, சென்னையிலயோ கரையை கடப்பது போல இதுவரைக்கும் தெரியல. அது புயலா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து சொல்லணும். இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னுடைய கணிப்பு இது புயலாக கரையை கடக்க வாய்ப்பில்ல. அப்படியே ஒரு வேளை புயலா மாறுனா கூட, இது வந்து பார்த்தீங்கன்னா, வலுவிழந்து தான் கரைய கடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே வேளையில எல்லாருமே வந்து வடிகால் பணிகள ரொம்ப தீவிரப்படுத்துங்க. பல இடங்கள்ல விவசாயங்கள்லாம் இல்ல. அது ஒரு பக்கம். சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பா பயிர் பண்ணியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் வடிகால்லாம் நாளைக்கு ஏற்படுத்திக்கங்க. தண்ணி நெறையா நின்னுச்சுன்னா, அதெல்லாம் வடிய விட்டுருங்க. குறிப்பா வந்து மத்த பகுதிகள் பிரச்சனை இல்ல. சென்னை உள்ளிட்ட பகுதிகள், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வடிகால்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறது ரைட்டு. நம்மளுடைய தமிழக அரசு. இல்லன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாரி இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.